அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமைங்க. இன்றைக்கி தை கிருத்திகை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த நாள் முழுவதுமே இருக்குது. நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் இந்த தை கிருத்திகை இருக்குது. தை கிருத்திகை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாளாக கருதப்படுது. மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வருது அப்படின்னாலும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் 3 மாதங்களில் சிறப்பு பெறும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம், கார்த்திகை மாதம், தை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இந்த தை மாதம் அப்படிங்கிறது தேவர்கள் தங்களுக்கு வேண்டிய வரங்களை இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஒரு மாதமா கருதப்படுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்துல நமக்கு தேவையான வரங்களையும் முருகன் கிட்ட வேண்டி வழிபட்டோம் அப்படிங்கும்போது நிச்சயமா நமக்கு அது கிடைத்தே தீரும். அப்படி இருக்கும்போது இந்த உன்னதமான நாள்ல, தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த நாள்ல வழிபாட்டு முறைகள் எந்த மாதிரி செய்யணும், விரதம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் ஒரு குறிப்பிட்டு ஒரு 2 வரி மந்திரம் சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் விரதம் இருக்கலைனாலும் பரவாயில்ல, வழிபாடு செய்யலைனாலும் பரவாயில்ல, அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் 36 முறை உச்சரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. அதனால அது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி சொல்லிடுங்க. அடுத்து இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜைகள் இல்லாத, வழிபாடு இல்லாத பெண்கள் மாதவிடாய் சமயத்திலையும் செய்யக்கூடிய ஒரு முறை சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவான மெத்தடு. இது 2ல் உங்களுக்கு எது செய்வதற்கு விருப்பம் இருக்கோ அதை செஞ்சு பலனடையுங்க. இல்லை 2யுமே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான நாளை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறையை தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இது ஆக்சுவலாக உங்களுக்கு நான் நேற்றே சொல்லி இருக்கணும். இருந்தாலும் நான் கொஞ்சம் மறந்துட்டேன். இப்போ ஞாபகம் வந்துருச்சு. சரி, இது உங்களுக்கு தெரிய வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ போடுறேன். மாதந்தோறும் கிருத்திகை வருது, வருஷத்துக்கு ஒரு முறை தை மாதம் வருது அப்படிங்கும் போதும் நம்ம இந்த தை கிருத்திகைக்கு நம்ம ஓராண்டு காலம் காத்திருக்கணும். சரிங்களா? அப்படிப்பட்ட அற்புத அதிசக்தி வாய்ந்த நாளில் நான் சொல்லக்கூடிய முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை அத்தனையும் கிடைக்கும். கட்டாயம் கிடைக்கும். இந்த முறைக்கு நீங்கள் விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பூஜை அறையில் போய் பூஜை செய்யணும்ட்டு அவசியம் கிடையாது. முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சு பழக்கமே இல்லாதவங்க கூட இதை செய்யலாம். ஆனால் பலன் அற்புதமானதாக இருக்கும். யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இதை மாலை 6 மணிக்கு மேலே இரவு தூங்குவதற்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் சரி. ஏன்னா இன்று இரவு முழுவதுமே நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அதனால் தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவைப்படுதுங்க. கருப்பு புள்ளிகள் இல்லாத ஒரு நல்ல எலுமிச்சம்பழமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏற்கனவே வீட்டில் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பயன்படுத்துவதை காட்டிலும் இன்னைக்கு புதுசாக கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே வாங்கின பழைய எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தும் போது அது சீக்கிரமாகவே காய்ந்து போவதற்கோ அழுகி போவதற்கோ வாய்ப்பு அதிகம். இது போல ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்துக்கு நம்ம புதுசா வாங்கிட்டு பயன்படுத்தினோம்னா அதனுடைய பலன் அபரிவிதமானதா இருக்கும். அதனால தான் நான் உங்களை வாங்கிக்க சொல்றேன். நல்லதா வாங்கிக்கோங்க. இது செய்வதற்கு முன்னாடி முகம், கை, கால்லாம் நல்லா கழுவிட்டு வந்துருங்க. தீபம் ஏற்றுவதற்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யும் போது கூடுதல் சிறப்பு கிடைக்கும். இல்லை எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இப்ப ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் விபூதி கொட்டிக்கோங்க. இப்ப விபூதியில பாத்தீங்கன்னா சாதாரண விபூதியும் இருக்குது, ஜவ்வாது கலந்த விபூதியும் இருக்கு. இப்ப முருகனுடைய பிரசித்தி பெற்ற கோயில்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாயம் ஜவ்வாது கலந்த விபூதி தான் விற்பாங்க. அதனுடைய நறுமணமே சூப்பரா இருக்கும். அப்படி உங்க வீட்டுல அந்த திருநீரே இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஒருவேளை சாதாரண திருநீர் தான் இருக்கு அப்படிங்கும் போது உங்க வீட்டுல ஜவ்வாது பொடி வச்சிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் நீங்க கலந்துக்கோங்க. இல்ல ஜவ்வாது இல்லை அப்படின்னு
நினைக்கிறவங்க சந்தன வில்லைகள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நீங்க பவுடர் பண்ணி அந்த திருநீர்ல கலந்துக்கிறதும் நல்லது. அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பன்னீர். இந்த பன்னீர்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர்னு சொல்லுவோம். இது உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க வந்து கலந்துக்கலாம். இது இல்லை அப்படிங்கும்போது நீங்க தண்ணீரையே வந்து கலந்துக்கலாம். ரொம்ப வந்து கெட்டியான பதத்தில் கலந்துக்காதீங்க, ரொம்ப தண்ணி மாதிரியும் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு பார்த்து கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் எதுவுமே வந்து எழுதி இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக வந்து இருக்கணும். அதன் பிறகு அதனுடைய 4 முனைப்பகுதியிலையும் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் வந்து தடவி அந்த பேப்பரை வந்து மங்களகரமானதாக வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை செய்யும் போதெல்லாம் டிவி பார்த்துக்கிட்டோ யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டோ ஏதாவது ஒரு கவலையை நினச்சிக்கிட்டோ வந்து செய்யக்கூடாது. இந்த செய்யும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் தீந்தரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையை மட்டும் வச்சே நீங்கள் செய்யணும். அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல் இருக்கு இல்லையா, அந்த மோதிர விரலால் நீங்கள் குழப்பி வச்ச அந்த திருநீர் பேஸ்ட்டை நீங்கள் இது போல் வந்து செய்யணும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வேலினுடைய அமைப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுபோல் வேல் மாதிரி நீங்கள் ஒரு அமைப்பை வந்து வரையணும். இப்போ என்னால் திருநீரில் கொட்டி செஞ்சு காட்ட முடியாதுங்க, அதனால் வந்து நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். நீங்கள் வந்து திருநீரில் வந்து பேப்பரில் இது போல் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வேலினுடைய சிம்பல் வந்து நீங்கள் வரைகிறீங்க. நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கணும், அகன்று இருக்கணும், ஆழமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலினுடைய தத்துவம் வந்து பயன்படுது. அதுக்காக தான் இந்த வேலையும் வந்து நம்ம இதில் வரைகிறோம். அடுத்து அதே கையோட கீழே வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தையும் நீங்கள் இதே போல் மோதிர விரலால் தொட்டு வரைஞ்சிக்கிறீங்க. இப்போ வேல் வரைகிறீங்க, அதுக்கு கீழே ஓம் அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க. இவ்வளவே தான் நம்ம பண்ண வேண்டியது. அடுத்து நீங்கள் ஒரு ரிலாக்ஸான இடத்துல அமர்ந்துட்டு இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இதை வலது கையை கொண்டு மூடிக்கோங்க. மூடிட்டு இதன் பிறகு நீங்கள் வந்து ஒரு சங்கல்பம் எடுக்கணும். சங்கல்பம் அப்படின்னு என்னன்னா நமக்கு வேண்டியதை பாசிட்டிவாக வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இப்போ வந்து எனக்கு கடன் இருக்குது, நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையுமே சொல்லாதீங்க. எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் வந்து பாசிட்டிவாக மாற்றி கேளுங்க. இப்போ கடன் இருக்குது அப்படின்னா எனக்கு பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லாமல் சீக்கிரமாக எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமண பாக்கியம் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், சொந்த வீடு அமையணும், உயர் பதவி கிடைக்கணும், குடும்ப ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்க பாசிட்டிவா மாத்தி இது போல கேளுங்க. எந்த இடத்துலயும் உங்களுக்கு நோய், கடன் இது போல வார்த்தைகளை வந்து நீங்க பயன்படுத்தாம இருந்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. உயிர் சக்தி கொண்ட ஒரு காய் அப்படின்னே வந்துட்டு இதை சொல்லுவோம். தேவகனி அப்படின்னும் வந்து இதை சொல்லுவோம். அதனால் நீங்கள் பாசிட்டிவாக பேசும்போது தான் இதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு நல்லதாக கிடைக்கும். அதுக்காக தான் உங்களை இது போல் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லி வச்ச எல்லா வார்த்தைகளையும் இந்த எலுமிச்சம்பழமானது உட்கிரகிச்சுக்கும், நல்லாவே வந்து உட்கிரகிச்சுக்கும். அதன் பிறகு நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பேப்பர், அந்த வேல் மாதிரி சிம்பல்லாம் வரைஞ்சி வச்சோம் இல்லையா, அந்த பேப்பரில் வச்சு பூஜை அறைக்கு போகும் பழக்கம் இருக்கிறவங்க அங்கே 1 நிமிடம் வச்சு வழிபாடு செய்யுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வந்து மடக்கிக்கோங்க. அதாவது அந்த பேப்பரை கொண்டு இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க. அது கசங்குனாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை நல்லா வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு இரவு நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுட்டு படுத்து தூங்குங்க. அதாவது உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே இந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால கட்டாயம் அதெல்லாம் வந்து முருகப்பெருமான் நடத்தி தான் கொடுப்பாரு. அதனால நிம்மதியாக வந்து நீங்கள் தூங்குங்க. இன்று இரவு முழுவதுமே நீங்கள் அதே போல தான் தூங்கணும். மறுநாள் காலையில் எழுந்து குளிக்கணும்ட்டு கூட அவசியம் கிடையாது. முகம் கை கால்லாம் வந்து கழுவிட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க, சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆ வந்து கட் பண்ணி 2ஐயும் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. இதில் தேவையான அளவு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து இது ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணி நீங்கள் அப்படியே வந்து குடிச்சுக்கோங்க. இதை வேற யாரு கூடயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ
அதை தான் நீங்கள் வந்து வேண்டியிருக்கீங்க. அதனால் இந்த ஜூஸ் முழுவதையுமே வந்துட்டு நீங்களே குடிச்சிருங்க. ரொம்ப நிறைய எடுத்துக்க வேண்டாம். அந்த 1 டம்ளர் தண்ணிக்குள்ளேயே அது எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டு நீங்கள் வந்து குடிச்சிடணும். ஏன்னா இது நேர்மறை ஆற்றல்களால் நிறைஞ்சிருந்த ஒரு எலுமிச்சங்கனி. இதனுடைய பலன் முழுவதும் நமக்கு கிடைக்கணும்னா காலையில் வெறும் வயிற்றிலே இதை நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இது போல வந்து அதையா குடிச்சிடுங்க. நாளையிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழும். நீங்கள் என்னென்னவெல்லாம் இந்த கனிக்கிட்ட வேண்டி கேட்டிருந்தீங்களோ அது எல்லாமே ஒன்று பங்கில ஒன்றா வந்து நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலனை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.